மரணத்தின் மர்மம் மனித மனதை பற்றிய ஆழமான மர்மங்களில் ஒன்றாகும். குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் இறப்புக்காக துக்கம் அனுஷ்டிக்க வேண்டியிருக்கும் போது தாழ முடியாத வேதனையை இது தருகிறது. போர் செயலில் ஒரு இளம் உயிர் கொடூரமாக பறிக்கப்படும் போது மரணம் பற்றிய கேள்விகள் மிகவும் பொருத்தமானதாகவும் உண்மையானதாகவும் தோன்றுகிறது. மகாபாரதத்தில் எதிரி வீரர்களால் கொடூரமாக கொல்லப்பட்ட அர்ஜுனனின் மகனான இளம் அபிமன்யுவை இழந்தபோது பாண்டவர்கள் இதுபோன்ற சங்கடத்தை அனுபவித்தனர். பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான தர்மராஜா யுதிஷ்டர் அபிமன்யுவின் சிதைந்த உடலை பார்த்து தனது சோகத்தையும் வலியையும் அடக்க முடியாமல் ஆழ்ந்த அதிர்ச்சிக்கு ஆளானார். அவருக்கு ஆறுதல் கூற வியாசர் பின்வரும் கதையை அவரிடம் கூறினார். இது இந்த இருத்தலை தவிர்க்க முடியாத உண்மை மரணம் என்பதை விளக்குகிறது. படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மா பிரபஞ்சத்தை படைத்தார். ஆனால் பிரபஞ்சம் வளர்ந்து கொண்டே இருந்தது மற்றும் முடிவடையவில்லை. விரக்தி அடைந்த பிரம்மா கோபமடைந்தார். கோபம் அவரது உடலில் நெருப்பு வடிவில் வந்தது. நெருப்பு வேகமாக பரவி பிரம்மாவின் படைப்பை அழிக்கும் வழியில் வந்ததையெல்லாம் எரிக்கத் தொடங்கியது. நெருப்பு கட்டுக்கடங்காமல் போனதும் ருத்ரன் பிரம்மாவை அணுகி தன் கோபத்தை அடக்கும்படி வேண்டினான். இல்லையெனில் பிரபஞ்சம் சிறிது நேரத்தில் அழிந்துவிடும். பிரம்மா செவிசாய்த்து நெருப்பை மீண்டும் தன் உடலில் உறிஞ்சத் தொடங்கினார். பிரம்மாவின் உடலில் நெருப்பு மீண்டும் நுழையத் தொடங்கியதும் அவரது அவயங்களிலிருந்து ஒரு இளம் பெண் பிறந்தாள். அவள் கருமையான நிறத்தில் இருந்தாள். மஞ்சள் கண்கள் மற்றும் இரத்த சிவந்த வாயுடன் அவள் நாக்கு வெளியே வந்தது. பிரம்மா அவளுக்கு மிருத்யு என்று பெயரிட்டு இந்த பிரபஞ்சத்தில் மரணம் மற்றும் அழிவுக்கு அவள் காரணமாக இருப்பாள் என்று கூறினார். இந்த பெண் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் சிறிதும் மகிழ்ச்சி அடையவில்லை. அவள் அழ ஆரம்பித்தாள். அவள் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தபோது பிரம்மா அவற்றை தன் உள்ளங்கையில் சேர்த்து கொண்டார். அவளை ஆறுதல் படுத்த முயன்றார். ஆனால் அழிக்கும் கடமையை அவள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மகிழ்ச்சியற்ற அவள் பிரம்மாவின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர். மிருத்யு தேனுவா ஆசிரமத்திற்கு சென்று கடுமையான தவம் செய்ய தொடங்கினார். பிரம்மா அவள் முன் தோன்றி அவளது கடுமையான தவத்திற்கான காரணத்தை கேட்டார். மிருத்யு தனது கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினாள். பூமியில் உள்ள மக்களுக்கு வலி மற்றும் துக்கத்திற்கு அவள் காரணமாக இருக்க விரும்பவில்லை. பிரம்மா இறுதியாக அவளை கொடூரமான பணியிலிருந்து விடுவிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் அவளிடம், உன் கண்களிலிருந்து நான் திரட்டிய கண்ணீர் நோய்களாக மாறி மக்களை பலவீனப்படுத்தி இறுதியில் அவர்களை கொன்றுவிடும். ஆனால் ஓ மிருத்யு, அவர்களின் மரணத்திற்கு உன்னை நீயே பொறுப்பாக்க கூடாது. ஏனென்றால் மரணம் ஒரு அவசியம். இவ்வாறு மரணம் பிறந்தது.